சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது. மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது. அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 வர்றது. இதில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். அவர் எப்போ கன்னி ராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் புதன் தான் பண்ணுறாரு. அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன் மாறுறாரு. முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. மேலும் இம்மாதம் 29 கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் புத பகவான். இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவுடன் சேருகிறது. அதை நம்ம கவனிப்போம். அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். இம்மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசி இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு 2.5 நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம். சரி, இதில் முக்கியமானதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அந்த கேதுவினுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது. அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க. அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 இரவு 1:26 வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் 11:42க்கு மேலே மத்தியம காலம் வருது. அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது. அதனால் சதயத்திற்குண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் இந்த பூரட்டாதி வருது இரவில். அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விஷாகம் ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. அந்த கிரகணம் காலத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம். யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்மதா அப்படின்னு வரும்.
அந்த ஸ்லோகத்தை ஒரு பதிவாக அதை போடுறோம். அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அதாவது இந்த ராகு பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்குது. கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்குது. அதே மாதிரி சூரியனும் ஆட்சி பலத்துடன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார் சிம்மத்துக்கு. இந்த காலம், அதாவது இந்த மாதம் ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக 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 கவனமாக இருக்கணும். எதனால் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வலிமை குறைகிறது. அதான் முக்கியம். எந்த இடத்துல கேதுவுடன் அதை சூரியன் சேர்ந்தாலும் சரி, ராகுவுடன் சேர்ந்தாலும் சரி, அவர்களுடைய வலிமை குறையும். அதாவது ஒரு பிளாக் ஸ்பாட்டில் அடிக்கக்கூடிய ஒளி எப்படி திரும்ப வராதோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. சாயா கிரகம் அப்படின்னு பேர் ராகு கேது. அதனுடன் சேரக்கூடியதுனால அவருடைய பலம் கொஞ்சம் குறையிறது. இதில் முக்கியமாக இருக்கணும். அடுத்ததாக அவங்களுடைய ராசிநாதன் வலிமை இழந்துட்டார், அதனால் பிரச்சனை அப்படின்லாம் நீங்கள் ஒரு 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 விஷயத்தில் நீங்கள் இது பண்ணாலும் கூட இதில் வலிமையாக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. என்னென்னு கவனிச்சேல் அப்படின்னா, 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. கூடுதலாக 2ஆம் இடத்துலேருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை தராரு. எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயம்னா, அதாவது கைக்கு கிடைக்கிறதுப்பா, ஆனால் வாய்க்கு அது போற மாட்டேங்கிறது, அல்லது அந்த வாய்க்கு வர்றது வயிற்றுக்கு போகல, அல்லது வாய்க்கே எட்டலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், எல்லா விஷயங்களும் உங்களால் இது பண்ண முடியும். ஆனால் அதன் மூலமாக ஒரு திருப்தி வந்துருத்தா அப்படின்னா அது இல்லை. சிம்மராசிக்காரங்களுக்கு திருப்தி ரொம்ப கம்மியாக வரக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப விலை மதிப்பு அற்றது என்னென்னா திருப்திங்கிறது நம்ம வெளியில் தேட முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. நமக்கு நாமே முக்கியமாக வைத்து கொள்ள வேண்டிய ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்னென்னா திருப்தி. அது உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க புதிய செயல் ஈடுபடுவதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதுன்னு புதிய செயலையே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லா மாதமும் நம்ம செய்ய வேண்டும், அன்றாட வேலைகளை நம்ம ஓடிக்கொண்டாக வேண்டும், எல்லாத்துக்கும் தான் செய்யணும், எல்லாத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகள் காலகட்டங்கள் சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. அப்போது இந்த சமயத்தில் ஒரு புதிய செயல் தொடங்க போகிறேன், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, நடைமுறைப்படுத்த போகிறீங்க, ஒரு விஷயத்தை மாற்ற போகிறீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரா 1க்கு 2 முறை யோசிங்க. குறிப்பாக உங்களுடைய சக ஊழியர்கள், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவள்கிட்டலாம் உங்களுடைய எதிர்கால ஃப்யூச்சர் பிளான் என்ன, எதை வச்சு நம்ம மூவ் பண்ண வேணும், இதற்கு இன்னும் என்ன விஷயத்தை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி நாம் இதை கொண்டு போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலந்து ஆய்வு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்கள். பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தேன் அப்படின்னா ஒரு எவர் கிரீனான பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர், நல்ல பார்ட்னர் எப்போதுமா இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்படி அவங்க ஒரு பார்ட்னர் அமைந்தாலும் கூட அவள் ஒரு சைலண்ட் பார்ட்னராக தான் இருந்துருப்பாள். அவளில் ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக இருந்தா அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கும் அவளுக்கும் ஒரு சுமூக உறவு ஏற்படாது. 2 பேரும் குறிப்பிட்ட காலத்தில் பிரிந்து தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்பட்டிடும். அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப கவனம் ஆயிருங்கோ. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் ஒரு கிரகணமும் வர்றது. இந்த கிரகணம் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கோ. கிரகணம் முடிந்தவன் மறுநாள் 8ஆம் தேதி போய் மறுபடியும் சிவபெருமானுக்கு சில அர்ச்சனைகள், அதற்கு உண்டான முக்கியமாக அந்த கிரகண பரிகாரத்துக்கு உண்டான அர்ச்சனைகள் தனியாக இருக்குது. அதற்கு உண்டான அர்ச்சனையை சிவபெருமானுக்கு செய்ய வேணும் சிம்மராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு பெரிய நல்லது, ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு குரு தான். அவர் 11ஆம் இடத்துல அருமையான இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். உங்களுடைய முக்கிய ஸ்தானங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். அதனால்
குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது வாக்கியம். அதனால் உங்களுக்கு பிடித்தமான மகான் அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு பெரியோர் யாரோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு ஞானி யாரோ அவர்கிட்ட இந்த மாதத்தில் ஒரு நாள் அவரை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க, அவருடைய பேச்சுகளை கேட்டுட்டு வாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அமையும். அதே மாதிரி மகான்களினுடைய தரிசனம், உங்களுக்கு பிடிச்ச சுவாமியார் யாரோ, மகாஜி மகா சுவாமிகளாக இருக்கலாம் அல்லது இந்த சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, இது மாதிரி எந்த மகானை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மகானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே 5 விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னங்க கடன்? வீட்டு கடனா அல்லது வாகன கடனா, நகை கடனா அல்லது எஜுகேஷன் கடனா, என்ன கடனுங்க அப்படின்னா, இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ கடன், அடுத்ததாக ரிஷி கடன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ கடன், அடுத்ததாக பூத கடன், அடுத்ததாக பிதுர் கடன். இந்த 5 கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 5 கடன் செஞ்சுட்டே இருக்கணும், வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது. இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன், பிதுர் யஜ்ஞம். இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர். திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர். யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல, யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்ஞம் அல்ல. ஆனால் புரிஞ்சுங்கோ, அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜ்ஞம், அதே மாதிரி ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்ஞம், அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூத யஜ்ஞம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிதுர் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்போது இந்த பிதுர் யஜ்ஞம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய, அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பையினால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது, அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும், முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும், அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும். அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம், நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் அந்த பெரியவாளுக்குன்னு செய்யக்கூடிய, ஏன்னா அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு. இதில் பிதுர் பட்சம் 16 தினங்கள்ங்கிறது பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 16 தினங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 16 தினங்கள் இது வர்றது. இந்த 16 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ. அது ரொம்ப முடியாதவா, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உடல் வலிமை இல்லை, அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வருது, அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ. வாழ்க்கையில் மென்மேலும் செழுமை அடைங்கோ. சிவாய நமஹ.